என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? இல்ல அங்க யாரு ப்ரோ உள்ள போய் பேசிக்கலாம் ப்ரோ. கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. எனக்கே தெரியாது. டாக்டர் அவரே இருக்கேம்மா. ஸோ அவங்க வந்து என்னோட ரசிகையா இருந்தாங்க. உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்த. பெரியவங்களை கூப்பிடுப்பா சக்தி. நீ ஆக்சுவலா அதெல்லாம் பேசி சரியா வராது. என்னப்பா 2 பேரும் நீங்க அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அப்படிலாம் பேசாதீங்க தம்பி. டேய் ஊ லவர் ராய் அவங்க வைஃப் தான். இரு ப்ரோ தொடாம பேசு ப்ரோ. என்ன ப்ரோ பிரச்சனை? பேச்சு யாருக்கு அது புரியாத வேலை இருக்கா? மேல உளுந்து அடிவோம். இந்த பொண்ணோட அண்ணன்ற ஒரு காரணத்துக்காக என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? சொல்ல போய் பேசு. அவனா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? இல்ல அங்க யாரு ப்ரோ உள்ள போய் பேசிக்கலாம் ப்ரோ. வெளியில எல்லாரும் கேட்க வேணாமா? வெளியில எல்லாரும் கேட்கணுமா? அப்ப உங்க ஃபேமிலி பிரச்சனை நீங்க உள்ள தான வந்து பேசுறீங்க. கரெக்ட் ப்ரோ. இந்த மாதிரி பண்றது அப்படி ப்ரோ. என்னடா இது? என்ன பாரு. நீ என்னடா பண்றீங்க? நீ என்ன பண்ற? நீ கேட்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. எனக்கே தெரியாது. நீங்க இவனே மேரேஜ் பண்றீங்க. ரெண்டு தான் ப்ரோ. நீச்சது பாருடா. ஏய் உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டேன். சரி உள்ள வாங்க. உள்ள கூப்பிடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? சரி உள்ள போய் பேசிக்கலாம் ப்ரோ. நீ யார் ப்ரோ? நீ யார் பேசுறது? உள்ள பேசுறது. ஏய் தெரியல நான் சொல்றேன். உள்ள வா. வெளிய அந்த அசிங்கப்படுறாங்க. உள்ள வர சொல்றேன். உள்ள வா. உள்ள வா. வலது கால. ஏய் டேய் கேன் வீட்டுக்கு வந்து அப்படி தான வரணும். சாம வா. ஏற்கனவே அவன் அப்பா இருப்பான்னு நான் தெரியாம கூட்டி வந்து யாருங்க மருமகனே ஏமம்முதனே சொல்லுங்க மருமகனே. போன் எடுக்க மாட்டேங்க. ஏய் எனக்கு ஃபோன் பண்ணாடா. அவ ஃபோன் பண்ணி இவரு தெரியாதாரா? Dr. D. Divagar was contestant of 2024. ஏன் தங்கச்சி மேரேஜ் பண்ணது நீ யாரு ப்ரோ? ப்ரோ ஃப்ரெண்ட் எனக்கு एक्चुअली. எப்படி ஃப்ரெண்டா கல்யாணம் பண்ணது என்னன்னு தெரியல. நான் திவாகர்மா. கால் பண்ணி திவாகர்மா. வேர்ல்டு ஃபேமஸான ஆள். என்னை பார்த்துருப்பீங்களா நீங்க? நான் நல்ல ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஆள்மா. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எனக்கு மட்டும் இல்லை சார், ஊருக்கே தெரியும். சினிமாவில் சீரியஸான காமெடி பீஸு, நிஜத்தில் காமெடியான சீரியஸ் பீஸு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம். அவன்கிட்ட ஃபோன் இல்லையாண்ணா? ஓ டாக்டர் அவரே இருக்கேம்மா. ஸோ அவங்க வந்து என்னோட ரசிகையா இருந்தாங்க. உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்த. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். போயிட்டு இல்ல எனக்கு புரியல. எங்க போயிட்டு வரான்? வீடியோ தான் எடுக்கறான். நாளைக்கு ஒரு பொண்ணு கூட வீடியோ பண்ணிட்டு இருக்கான். சரி நீங்க ஏன் பேசுறீங்க? அம்மா கூப்பிடுங்க. அம்மாட்ட பேசிக்கல விடுங்க. அவன் தங்கச்சி ப்ரோ. நான் அவட்ட பேசல. இல்ல ப்ரோ நான் சொல்றது உங்களுக்கு விஷயம் புரியல. சொன்னதே வந்து சரி நீங்க எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க நிக்க வச்சிருக்கீங்க? அவனை எதுக்கு நிக்க வச்சிருக்கீங்க? டேய் நீ லவ் பண்றல சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சத்தியமா. அவன் எனக்கு தான் ஃப்ரெண்ட். எனக்கு கால் பண்ணா எங்க இருக்கா ஃப்ரீயா இருக்கேன்னு. சரி வா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தலாம்னா அதுக்காக தான் கூட போயிட்டு வந்தேன். தவிர்த்து மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. சரி அவனுக்கு ஒரு அண்ணன் அம்மா இருக்காங்க. இப்போ வந்து கேட்கறீங்களா? அதை முன்ன செய்ய தெரியாதா ப்ரோ? நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு 25 வயசு வித்தியாசம். அதை நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? உங்க தங்கச்சி தான் நீ ஒத்துப்பியா? ஏதாவது தங்கச்சியே இல்லையே ப்ரோ. ஃப்ரெண்டா தான் ஒத்துப்பியா ப்ரோ? ஃப்ரெண்ட் தானே ப்ரோ. பிடிச்ச வாழ்க்கை அமைச்சிக்கிறதுல என்ன? நீ தானே கூப்பிட்ட. அப்புறம் என்ன பேசிட்டு ரெடி பார்த்துட்டு இருக்க? காதலுக்குல வயசு தேவையில்லை. எனக்கு இப்ப பிடிச்சிருந்தே என்னோட அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. இல்ல ஆக்டிங் பாத்துக்கேன். இல்லையே என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவீங்க? ஆக்டிங் நீங்க பார்த்ததே இல்லையாம்மா? ஒண்ணு இல்ல. இப்போ வந்து உங்க வைஃப் வந்து வெளிய தோத்துறாங்கல்ல, ஒரு நடிப்பு மூலமா உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகணும். அவங்க என்ன நீ அவர் ஆக்டிங் நீ பாத்துறியா? ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இப்ப பண்ணு. ஏய் என்னடா நடக்குதுங்க? என்ன எழவி அது? இந்த மாதிரி நீ பண்ணுவியாடா நீ? சத்தியமா நீங்க 2 பேர் லவ் பண்றது எனக்கு உண்மையிலுமே தெரியாது மச்சான். தெரிஞ்சா இந்த வேலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நாங்க பிடிச்சதாப்பா கல்யாணம் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதால தான் பண்ணேன். ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு எதுக்குன்னா நீங்க என்கிட்ட வந்து இன்ட்ரோ듀ஸ் ஃபர்ஸ்ட் அத மாதிரி சொன்னாங்க. வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனீங்க. இன்ஸ்டா யூஸ் பண்றீங்களா? நீங்க 2 பேர் வீடியோ பண்ணி பார்த்தது இல்லையா? வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனா நான் கூட மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூட தான் நிறைய வீடியோ போட்டுருக்கான். மத்தவங்க நிறைய வீடியோ போட்டுருக்கான். இப்போ யாருக்குள்ள பண்ணிட்டு இருக்கான்? யார் கூட உங்க கேட்டதெல்லாம் பண்றான். வீடியோ பண்றது பண்ணாத ரெண்டாவது விஷயமா. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என் மேல லவ் இருக்கு. ஆனா நீ காட்டிக்கவே மாட்டேங்கற. இப்ப காட்டுறேன்.
ஆசைப்பட்டாங்க, பிரியப்பட்டாங்க. நீங்க எதுக்குன்னா இவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா எங்க அம்மா எங்கப்பா அம்மா இல்ல மேஜர் இல்ல மேரிடுன்னு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ஃபர்ஸ்ட். என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க பண்ணது மட்டும் மரியாதை. நான் என்ன பண்ணது நீங்க பாத்தீங்க? இல்ல நான் பண்ணது என்ன பாத்தீங்க? இதே உங்க வீட்டு பொண்ணு அந்த நகை திரும்பி கல்யாணம் என் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி இப்படி ஆளை கூட்டு போனா செருப்பு கழட்டி அடிப்பேன். அது செகண்டரி. ரெண்டு தானே அடிச்சிருக்கல. அவன் ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கா நான் என்ன பண்ணுவாங்க? அப்போ உங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டு கூப்பிட்டு என் வீட்டுல அந்த மாதிரி நான் வளர்த்தலப்பா. என் வீட்டுல அந்த மாதிரி நான் வளர்த்தல. மேரேஜ் பண்ணிட்டு வந்தாரு, அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி யாரும் அவனோட ஏப்பா நான் கல்யாணம் நான் என்ன தாலியா எடுத்து கொடுத்தேன். கையெழுத்து கேட்டாங்க, சாட்சி கழுத்து மட்டும் தான் போட்டேன். என்ன இது நீ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமலையா ஃப்ரெண்ட் இல்ல உனக்கு புரியுதா இல்ல? லாட்டில பேசு ப்ரோ பெரியவங்க இல்லையா ப்ரோ வீட்ல? வீட்டு பெரிய ஸ்கூல் போற வயசுல நீ எதுக்கு இங்க பேசிட்டு இருக்க? பெரியவங்க ப்ரோ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்க? எனக்கு வீட்ல அண்ணா அப்பா பிடிச்சத யாரும் இல்லையா? நீங்க என்ன யோசிக்க மாட்டீங்களா? புரியல எனக்கு. நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கப்பா. ஏய் நீ இவர்கிட்ட பேசுறால வச்சுக்காத. அவர் என்ன அவர் நான் இருக்கின்ற ஒரே நம்பிக்கையில தான் வந்திருக்காரு மாப்ள. நீ அவளை கேளு. நீ அவளை கேளு. அவ எதுக்கு உன்னை ஏமாத்தன? நீ அவளை கேளு. பண்ணு அப்படின்ட்டு புரியல எனக்கு. அவரு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. அவரை பாரு. சரி Innocent அண்ணா என்ன இன்னும் சிரிச்சு காட்டுங்க. சிரிச்சு காட்டுங்க பாரு. எது சிரிங்க? இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம்டா. அதனால இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணா நமக்கு மேரேஜ் ஆக போகுது நான் என்ன சார் நான் அழகு அண்ணா முதல்ல பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க. நீங்க ஏன்னா பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிட்ட பேசணும். லைஃப் பார்ட்னர் அவன் டேய் உனக்கு தெரியாதாடா? அப்ப எதனால நீ லவ் பண்ணி அதேனடி மெசேஜ் பண்றாங்க. நீ கல்யாணம் பண்ண முன்னாடியே வந்து பிரேம் இந்த மாதிரி இருக்க மெசேஜ் பண்றாங்க. ஆமா மேரேஜ் ஆயிடுச்சு மெசேஜ் பண்றாங்க. வந்து நான் வந்தேன்டா. நான் உன்கிட்ட கேட்டேனா? ஸ்டேட்டஸ பார்த்துட்டு நான் உன்கிட்ட வந்தேன். கேட்டேனா இல்லையா? நீ ஃப்ரெண்ட் அவ பேசிட்டு இங்க வருவான்னு எனக்கு எப்படி ஏன் ஆளாளுக்கு என்னோட ஒய்ஃபை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது பேசுறதுக்கு. உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. நீ பேசுற அவரு இல்ல அவரு ஆக்சுவலா இப்ப இவங்கள மேரேஜ் பண்ணா மச்சினே மாதிரி. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி அவளை காப்பாத்துவீங்க? நான் டாக்டரா இருக்கேம்மா. சரி டாக்டரா இருக்கேன். பாருடி டாக்டர் இவ்வளவு அழகா சிரிச்சிட்டு சொல்றாரா? அந்த மூஞ்ச பார்த்து கூட உனக்கு கோவம் வருது. நீ எப்படி என்ன காப்பாத்துவ? வீர கொடுத்து காப்பாத்துவேன். வீர கொடுத்துறா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு வீர கொடுப்பேன். அதுதான் பாப்பா. நான் உங்களை காப்பாத்துவாங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தேவை? இப்ப எவ்வளவு காப்பாத்துவான்? அவர் எப்படி காப்பாத்துவாரு? அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஏன் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் வேலை. அப்ப அப்படியே இன்னொரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. புரியல இருக்கு. இல்ல நான் தமிழ் மேட்ரிமோனில வேலை செய்யறேன். பொண்ணு அரேஞ்ச் பண்ணி பெரியவங்களை கூப்பிடுப்பா சக்தி. நீ ஆக்சுவலா அதெல்லாம் பேச சரியா வராது. இங்க பாருமா, இது உன்னோட வீடு தானே? உனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. உங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவுதான்ப்பா மரியாதை. எவ்வளவோ டீசெண்டா சொல்லியாச்சு. சொல்லி திருப்பி நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம்? நீ போமா உள்ள நடக்கிறத பாத்துக்கோ. என்ன பாத்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. ஏய் விடுடா வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணணுமா? ஏய் என்ன தப்பா பேசுறீங்க? ஏன் ப்ரோ தப்பா ஏன் ப்ரோ பேசுறீங்க? எல்லா விஷயத்தையும் நீங்க தயவு செஞ்சு தப்பா வந்து முடிவு பண்ணாதீங்க. என்னப்பா ரெண்டு பேரும் நீங்க அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கீங்க. கள்ளக்காதல் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. இங்க பாருமா, தெரியாதுடா. அண்ணன் நான் மேரேஜ் பண்ணிருக்கேன். இது வந்து கள்ளக்காதல் கிடையாது. இது வந்து ஒரு டீசென்ட்டான மேனரிசம் கிடையாது தம்பிங்களா. ஓகேங்களா? சோ தயவு செஞ்சு நீங்க நல்லபடியா வாழ்த்திட்டு தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஒதுங்கிக்கங்க. அடுத்த மாசம் எங்களுக்கு மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு புரியலையா? அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணதை உங்கள்ட்ட சொல்லவே இல்லை. முதல்ல அதை கேளுங்க. அதாவது அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப் எப்படியா என்னால இருந்திருக்கட்டும். இப்ப நான் எப்ப தாலி கட்டணும் அப்ப இருந்து என்னோட ஒய்ஃப் ஆயிட்டாங்க. சோ நான் எடுக்கிறது தான் டிசிஷன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்னதான் லவ் பண்றாங்க. நீங்க வந்து விட்டு கொடுத்து போறதா பெருமை. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுதுன்னா அப்பா யாரு, அம்மா யாரு, தம்பி யாரு, அண்ணன் அதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? விடுங்க. ஏங்க என்ன சொல்றேன், டென்ஷன் ஆகும். ஃப்ரீயா விடுங்க. அவங்க வந்துப்பா அவங்களோட ஏஜ் 23 ஆச்சு. அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு பர்சன். ஃப்ரெண்டாடா வீட்டு எந்த பொண்ணுக்கு நான் தூக்கி கல்யாணம் பண்றேன். அப்போ அப்படிலாம் பேசாதீங்க தம்பி. இதெல்லாம் நாகரிக செயல் கிடையாது. நாங்க சொன்னதுக்காக அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஓகேவா? அதுக்காக அவர் வந்து பண்ணி கொடுக்கறான். என்னப்பா அது? இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அவர் வந்து நாங்க கூப்பிட்டோம்ன்ற மரியாதைக்காக முறைப்படி பாருங்க சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாரு. நாங்க கூப்பிட்டோம்னு ஒரு காரணத்துக்காக தான் வந்தாரு. அதுக்காக அவரை போய் இந்த மாதிரி பேசுறது நல்ல ஒரு இத்தனைக்கு அவர் உங்களோட ஃப்ரெண்டா இல்லையா? அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையா? உங்களை அவனை லவ் பண்ணதை உங்ககிட்ட மறைச்சிருக்காரு. எனக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க, சக்தி எங்க இருக்கீங்க வந்தேன்.
இங்க பாருமா, நீ என்ன பிடிச்சதானே லவ் பண்ண, ஆமா. பிடிச்சதானே மேரேஜ் பண்ண. இப்ப நான் கிட்ட உங்ககிட்ட நான் கேக்குறது அவனை லவ் பண்ணது ஏன் இவர்கிட்ட சொல்லல? இவன் நிறைய பொண்ணு கூட சுத்திட்டு அப்பா இருக்கான். அதெல்லாம் ஒரு காரணமாப்பா, அவன் வேலை பாது. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேருக்கு மனஸ்தாபம் ஆயிருச்சு, இந்த பிரச்சனை முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனிமே நம்ம புதுசா ஒரு நல்ல லைஃப் ஆரம்பிப்போம். உங்களுக்கு வந்து எங்களால எந்த ஒரு தொந்தரவும் வராது. டாக்டர் மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு தேவை என்ன? போன பிள்ளைல நாங்களே இப்ப இந்த மாதிரி இருக்குது. ரூம் ரெடி பண்ணணுமாமா? எதுக்கு கல்யாணம் ஆன இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள். இவனை கொன்னிடலாமா? முதல் நாள் நீ இருக்காது, நீ bro, கிளம்பு. நீ வேற அவர் பாரு எதுக்காக என்ன பிரச்சனை போயிட்டு வெளில போக சொல்றான். ரெண்டுக்கு என் தங்கச்சி சொல்றா, வெளில போக சொல்றான். நான் இது வெளியே போகணும். நீ என்ன சொல்றது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அப்படியா? நான் இந்த இடத்துல அவன் இருக்க கூடாது. அப்ப நீங்க நீங்க போங்க. ரைட்ஸ் நீ கிளம்பு வெளியில. நீ நீ கிளம்பு. என்ன நீ சொல்ற? பண்ணிக்கிற வேலைக்கு உன்னை உள்ளே நான் விட்டுற கூடாது. நான் நல்லதா உன்னை உள்ள விட்டதே பண்ணிட்டேன். பெரிய நீ விஷயம். இல்லாத. கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கப்பா, தள்ளி நின்று பேசுங்க. அது அவன் ஏன் தங்கச்சி, நான் நின்னு பேசுறேன். இல்ல, இப்போ வந்து என்னோட ஒய்ஃப் ஆயிட்டாங்க. So, என்னோட டேய், டேய், என்ன பண்ணிருக்கீங்க? என்ன இவங்க என்ன தள்ளி பக்கத்துல வந்து என்ன பண்றானுங்க? அப்படி இல்லம்மா, என்னோட கண்ணு முன்னாடியே வந்து என்னடா பண்றியா? அது பண்ணக்கூடாது அது இல்லையா? வந்து வெளிய இந்த வீட்டுக்கு நான் வெளிய. எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அவன் சும்மா நடிக்கிறான் ப்ரோ. அவன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்கம்மா. அவங்களுக்கு வந்து உங்களை இப்ப பிடிக்கலன்னு சொல்றாங்க. இப்போ நீ நாளைக்கு ஃபீல் பண்ணாதப்பா, நீ ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நாளைக்கு வந்து வேணான்றவங்க என்ன பண்ணுவீங்க? அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். போயிருவாரு. நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க தயவு செஞ்சு இந்த மேட்டரை வந்து இப்படியே விட்டுருங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? எதனால அவரை வந்து நீங்க வேணாம்னு சொன்னீங்க? இங்க பாருங்க, அவன் வந்து என் கூட நல்லா தான் இருந்தான். ஆனா என்ன சில டைம்ல எனக்கு கண்டுக்கவே மாட்டான். நான் வீட்டுக்கு போனேன். நான் என்ன பண்றது? அவன் நடிக்கிறான், அது ஆக்ஷன். சரியா? பாருப்பா, அவனை பார்த்து பயந்து போய் நிக்குது. மிசோமியா, அபிநயா அது ப்ரோ ப்ரோ சொல்லி போயிட்டே அதெல்லாம் இருக்கான். வந்து வீடியோக்காக பண்ணாத, ஃப்ரீயா வீடியோலாம் இல்ல, அவன் நிறைய சுத்திட்டு இருக்கான் பீச் பார்க்க. எனக்கு தெரியாத அவனை எங்க சுத்தனதை பார்த்தான். அண்ணா அதாவது இல்லப்பா, சக்தி அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. சோ இவங்க வீட்டுல வந்ததா அந்த பொண்ணு இருக்கணும்னு தேவை கிடையாது. அது பயப்பட முடியாது. பயந்து நான் கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்தது அது பயமா? ஸோ இவங்க கிட்ட இருந்துதான் அந்த பொண்ணு காலாந்தரம்னே தேவை கிடையாதுமா. ஸோ நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃப் வச்சு எனக்கு பார்த்துக்கிற தெரியும். நாங்கள் என்ன கிளம்புறோம். மரியாதை இல்லாத இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இருக்கணும்ட்டு நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இதுல அவனுக்கு என்ன இருக்கோ அதை விட இங்க பாரு, சொத்தை பிரிச்சு அம்மாட்ட பேசிக்கிறேன். நான் சொத்துக்கே நான் கேள்விப்பட உன் சொத்து, உனக்கு என்ன சொத்து? நீ நீயே இந்த வீட்டு சொத்து தான். உன்ன என்ன இதெல்லாம் பேசவே கூடாது. நீங்க பேசாதீங்க, முதல்ல பெரியவங்க பேசிட்டாங்க. யார பேசுற? நீங்க பேசாதீங்க ப்ரோ. வீட்டுக்கு பெரிய பண்ண அந்த லவ் பண்ணது அவன் தானே ஏமாந்துருக்கான். அவன் பேசில அவ ரைட் ப்ரோ, அப்புறம் பேசுங்க ப்ரோ. நீங்க நாளைக்கு அவளுக்கு எதனா ஆச்சுனாக்கா நீ ஒண்ணும் பண்ண வேணாம்டா. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போமா சொல்லுவா சொத்துக்காக தான் பண்ணிருக்காரு அவரு. எங்கிட்ட இல்லாத சொத்து கிடையாதுப்பா. என்ன சொத்து? உங்க சொத்து வந்துதான் எனக்கு இருக்கணும்னே தேவை கிடையாது. என்ன அப்படி என்ன சொத்து இருக்கு? அப்படி என்ன சொத்து இல்லைன்னு கேளுங்க எங்க சொத்து கிட்ட. இருக்குனாக்கா வேற என்ன நீ ஈஸியா கிளம்பி 4 அபார்ட்மெண்ட் இருக்கா? நக்கல் பேசாத, நக்கல் பேசாத. வந்துதான் போடுது. நீயே ஒரு தெருப்பு இருக்கு. நீ காய்கறி நீ உடுப்பா, பிடிக்கலாட்டி உதவிங்க. அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்கிறாத. தம்பி இது எங்க பிரச்சனை, நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. யாரு மேல கை போடுறீங்க? என்னது? யாரு மேல கை போடுறீங்க? பேச்சா இருந்தோ ஏன் சண்டை வரீங்க? என்னைய காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய் உன் லவர் இப்ப அவங்க வைஃப் தான். கையெடு. ப்ரோ இரு ப்ரோ தொடாம பேசு ப்ரோ. என்ன ப்ரோ பிரச்சனை? பேச்சு அவன் என் தங்கச்சி ப்ரோ. ப்ரோ நீங்க போயிடலாம். அங்கே நில்லு. ஏய், அங்கே நில்லு. நீ போ. ப்ரோ இது ரொம்ப தப்பு ப்ரோ, நீ பண்றது எக்ஸ்ட்ரீம் தப்பு பண்ற நீ. இப்படிதான் பண்ணுங்க. சக்தி என்ன நடக்குதுங்க? என்ன சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாரு. ப்ரோ இரு. இந்த மாதிரிலாம் அண்ணா பண்ண இருங்க, ஒரே நிமிஷம் அண்ணா. ஏன் இது தப்பு ஆனதாயி போச்சு. அவளை என்னடா பண்ண என்ன ஆயி போச்சு. அவளை என்னடா பண்ண என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னடா இது பிரேம்? என்னடா பண்ண சரி போறீங்க? மச்சான், நம்ம தனிப்பட்ட முறையில பேசிக்கலாம் மச்சான். ஃப்ரீயா விடு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டு சொத்துக்காக கல்யாணம் பண்ணிருக்காரு. சரியா? அப்பலாம் இல்ல. தேவை இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. யோ அந்த ஆள் தெரிஞ்சு ப்ரோ என்ன நான் பேசுனா அதாவது சிரிக்கிறான். என்னோட சிரிக்கிறான் அந்த ஆளு. என்ன அவர் நேச்சரே அதுதான். அவர் நேச்சரே அதுதான். அவருக்கு உன்ன மாதிரி இல்ல. சரி என்ன டாலன்ட் இருக்கு இவருக்கு? என்ன நீ டாலன்ட்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எரிஞ்சு நல்லா எண்ணெய் ஊத்தி விட்டுறாத. சரி சொல்லு, நீ என்ன டாலன்ட் இருக்கு சொல்லு. நீ வாங்க நீ ஃபர்ஸ்ட். எங்க வாணும்? ஏய் என்ன டாலன்ட் இருக்கு எங்க சொல்லுடா. கூட்டி போற நீ? எங்க அப்படியே இல்ல, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் பேசுறீங்கப்பா. அளவுக்கு மீறி தான் பேசுறீங்க. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கை வாங்குற வேலை எல்லாம் வச்சு யார் கை வாங்குனா? நான் உங்களை ஜஸ்ட் நவுது. ப்ரோ என் மேல கை வச்சு. ஏய் நிப்பாடுப்பா. ஏய் நிப்பாடுப்பா. ஏய் என்ன நீ போட கேட்க முடியாப்பா. என்னப்பா என்னன்ற? என்னன்றன்ற? என்ன கேக்குறீங்க? ப்ரோ இருங்க. நானே கேக்குறேன். என்னன்ற? நான் பாக்குறேன். என்ன நினைச்சு
நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? யார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அளவுதான் தம்பிகளா ரெண்டு பேரும் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. என்னன்றப்ப நான் விண்ணா டேய் லவ் பண்ணவன் அவன். என்ன பார்த்து பேசுறேன்? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனவன் அவன். என்ன பார்த்து பேசுறோம் அங்க பார்த்து பேசுறேன். ஏய் நீ போய் கேஸ் கொடு போ பாத்துக்கலாம் போ. நான் கூட்ட கேஸ் தான் கொடுக்க முடியும் மேல. ஏய் நான் விண்ணா வாயில நான் என்னடா பண்றீங்க வந்த இடத்துல ஏய் என்னடா பண்ற? பேசுறது லவ் தானே பண்ணிட்டு இருக்க, லவ் பண்ண சொல்றேன். யார் இப்ப நீ? Bro. யார் வீட்ல இருந்து யார்ட்ட சொல்லிட்டு First இருக்க? moment. யாரா போய் அமைதியா இரு. உன் மாமா என்னது என்ன வரும் மச்சினு. மச்சினே உன் மச்சினே இல்ல இல்ல நம்ம இப்ப நான் வாயில வந்து. அப்படி என்ன பார்த்து வாங்கினேன்? வாங்கினேன். தமிழ்நாடு அதை பத்தி மயங்கி இருக்கு எதை பார்த்து? அது பண்ணுங்க அதை ஏய், என்னடா மனுஷோட என்ன சொல்றாரா? பத்தியா கிளம்பு கிளம்பு ஏய் இத பார்த்த வாங்கினேன் லூசா நீ. ஏய் பைத்தியம் பாடி நீ இது என்னடி இது? இது மேலதான் போயிட்டு இத காக்காது. ஏமால இருக்காது. அது பண்ணுமா நீ பண்ணி காமிடா இப்படினா இப்படி நான் சுண்டேன். இப்படி ஆடுறேன். ஏய் அவன் பண்றது என்ன இருக்கு? என்ன அண்ணே, நான் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா? நல்லா இருக்கு. என்ன? என்ன இப்ப என்னன்றா? ஏய் யார கல்யாணம் பண்றீங்கடா? ஏன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வயசு என்ன நினைக்கிறீங்க? தம்பி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அவ்வளவு பண்ணது என்ன அவனோட வைஃப் தான். என்ன அவ்வளவுதான்? ஏய் நீ போய் கேஸ் குத்துக்க போ கிளம்பு கேஸ் கேக்குனா கிளம்பு நீ தயவு வெளிய போ இன்னமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணாம சக்தி, உன்னோட வார்த்தைக்காக தான் நான் மரியாதை கொடுத்து வந்தேன். இது அளவுக்கு மீறி நான் போகுது. இவனுக்குமே தெரிஞ்சிருந்தா ஓகேங்களா? இவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா அதுக்குமே வந்திருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த சரி பொண்ணு ஓகே, அது வந்து பழைய கதை. இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்க நான் சொல்றேன்டா நேத்து வரையும் லவ் பண்ணது பழைய கதை எப்படின்னா ஆகும் எனக்கே தெரியாதுடா. சரி அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதுதானே? ப்ரோ போடா. கல்யாணம் பண்ணுமே நான் கல்யாணம் பண்ண போறேன்னு தலைமகனி கலங்காதே தனிமை கண்டு நான் இன்னொருத்தனை லவ் பண்ணேன். இப்போ உங்களை தான் கல்யாணம் பண்ணி ஏன் சொல்லல அவங்க? அவர் வந்து இந்த லவ் ஒத்துக்கவே இல்லை வேண்டாமா இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு முடியாது எனக்கு நீங்க தான் வேணும் இப்போ என்னை தவிர்த்து வேற ஏதாவது பொண்ணு வந்து போயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா ஃபைனலா கேக்குறேன் என்னடா சொல்ல என்ன சொல்ல என்ன பேசுற நீ? ஃபைனலா நான் சொல்றதாப்பா, அந்த பொண்ணு என்ன மேரேஜ் பண்ணிருச்சு. இனி அந்த பொண்ணு என் கூட தான் வாழும். நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கு போயிட்டு. கையை தயவுசெய்து அது என்னடா? லீகல் ரைட்ஸ் இருக்குப்பா, எனக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு. லீகல் ரைட்ஸ் இருக்கு. என்ன லீகல் ரைட்ஸ் இருக்கு? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களா? 2 நிமிஷம் பேசலாம் யார்கிட்ட. இனிமே என்னோட அனுமதி இல்லாம நீங்க பேசவே கூடாது. என்னோட ரைட்ஸ் பண்ணிட்டாங்க bro. பண்ணியாச்சா? நான் தான் bro கைது. இவரோட தலைமையில தான் நாங்க பண்ணோம். தலைமையெல்லாம் என்ன இருங்க நான் ஏய் என்னடா இவன்? ஃப்ரெண்டாடா கேக்குறேன் நானு. லவ் பண்ண தெரியாதுடா. நீ சத்தியமா தெரியாதா? 2 நிமிஷம் மட்டும் அவன்கிட்ட பேசணும். சரி இல்லனா எனக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு பேசுறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. அவன் பேசுறது பேசுறான். rights உங்களுக்கே ரைட்ஸ் இல்ல. யாருன்னா அவங்க rights இல்ல? பொண்ணோட அண்ணன் உங்களுக்கே என்ன ரைட்ஸ் rights கிடையாது. இல்ல? அவருக்கு எப்படி என்ன rights ரைட்ஸ் இல்ல? அவன் பேசுறது rights தங்கச்சி கிடையாது. முதல்ல. யார் முதல்ல அவன் சொன்னது? தங்கச்சி. யார் சொன்னது உங்க ஏன் தங்கச்சி? தங்கச்சி? அண்ணன்றால சொல்லிட்டே இருக்க சொல்லி. ஏய் யாரு சொல்லிட்டே இருக்க. ஏய் யார் மேல கை வாங்குற? ஏய் என்ன இதெல்லாம்? லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் பேச்சு விடுங்க. ரெண்டு பேருக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடி இதெல்லாம்? ஏய் லூசா. நடுவுல சண்டை நின்னுட்டு இருக்கான், கை வாங்குறான், நீனா சைலண்டா நின்னுட்டு இருக்க. ஏய் எப்ப கழட்டி விடுவானே என்ன தெரியாது. நினைச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் கழட்டி இப்போ நீ விடுவான். பேசி ஒரு பிரயோஜனம் என்ன கிடையாது பிரச்சனை இல்ல? சரி யாருக்கும் வேணாம். ஃப்ரீயா விடுங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பட்டும். அப்புறமா பேசுங்க. எங்க வீட்டுக்கு? அவங்க அவ வீடு எது? நான் போறேன் என்ன தேடி எங்க போற? வராதீங்க யாரை கேட்டு என்னை தேடி போற? வராதீங்க. எங்க போற? நீங்க தான் இருக்கிற. நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்ல சொல்றேன் இவளுக்கு. அவன வெள்ள கிளம்ப சொல்லு. அவரை கிளம்ப ஏய் சொல்லலாம் அம்மா, இவன் பேசாதயா. நான் அப்படிதான் பேசுவேன், என் தங்கச்சி அவ. அவளை பேசு. இவரை ஏன் பேசுற? இங்க பாரு I have all என் rights. புருஷனை நான் பேசுறது பேசுவேன். உனக்கு தகுதி கிடையாது உன் புருஷன்றது எனக்கு வீட்ல rights அம்மா அப்பா இல்ல. சொல்லி நாங்க சொல்லி தான் புருஷன். நீ என்ன நீயா வந்து போற யாவனோ ஒருத்தனி புருஷன் வந்து கூட்டா நாங்க எப்படி accept யாருன்னே பண்ணுவோமா? தெரியல, யாரு? யாரு? உனக்கு எதுக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்சா கேட்டா போதும் கேட்டா இப்படின்ற சுண்டோலி ஆட்றாரு இப்படி ஆட்றாரு. என்ன? வேற அவர் கோவம் ஆயிட்டாருன்னா நீங்களா இருக்க மாட்டீங்க மரியாதை இல்ல. கிளம்பு. நாம எல்லாம் பேசி நம்ம கிளம்புவோம். எங்க கிளம்பலாம்? சரி, கையேடியா. கை தங்கச்சி மேல கை வைக்கிற. ஏன் ஒய்ஃப் நான் அப்படிதான் கை வைப்பேன். உனக்கு என்ன வந்து? என்னது? போலாம். என்னது? வைஃப் நான் பிச்சை எடுத்து கூட நான் வாழ்ந்துக்கிறேன் ஆனா எனக்கு இதுதான் வேணும் இருக்காரு. எங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம்டா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வாழ்ந்து காட்டுறோம். பேசுறதுக்கு இந்த பையனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஏன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தகுதி இருக்காப்பா? இல்ல. என்ன வந்து சொன்னா? இல்ல. ஏய், யாருக்கு அது புரியாத வயலா இருக்கா? அவனை போய் கையில support நீட்டி பேசுறது. பண்ணிட்டு. யாரு என்ன கையில இது? நீட்டி பேசுறது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சொன்னா கை இப்படியா? நீட்டி சக்தி, பேசுறியா? நான் வின்ன வின்ன. அவ்வளவுதான் சக்தி, உனக்கு மரியாதை. அவன் ஃப்ரெண்ட் தானே. அவன் ஃப்ரெண்ட் தானே. வாடா. சொல்லு. வாடா. ஏய் அம்மா நான் ஒரே நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் அவன் என்ன இல்லம்மா, நான் அலோவ் பண்ண மாட்டேன். இவ்வளவு தூரம் 2 நிமிஷம் பேசினதுக்கு என்னன்னு கேட்டு நீ யார் கேக்குறது? அவன் என் தங்கச்சி. உன் தங்கச்சின்றதா நேத்தோட முடிஞ்சுச்சு. இல்லப்பா. யார் கேக்குறது? யாரு? உனக்கே ரைட்ஸ் யாரு? இல்ல. இப்ப என்னோட அவளுக்கு முன்னாடி பேச வைஃப். சொல்லு. உனக்கு இப்ப கேட்க ரைட்ஸே கிடையாது. அண்ணன் இல்லன்னு பண்ணது ப்ரோ பேச சொல்லு. இரு ஒரு வருஷம். ஏய், ஏய், அண்ணனுக்கு
உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இல்லை இந்த இல்ல யாருக்கு கேக்குற நீ என்னடி பொண்ணு எடுத்திருக்கேன்னு பாக்குறேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவன் மேல என்னப்பா மேல கேக்குறீங்க அம்மடி வாங்கிட்டு போவாங்க. புரியுதா? பொண்ணை எடுத்திருக்கமேன்னு பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதெல்லாம் என்னடி பொண்ணை எடுத்திருக்க மச்சினேன்னு பாக்குறேன் புரியுதா? அந்த ஒரு காரணத்துக்கு நான் யார் மேல கேக்குற நீ யார் மேல கேக்குற நீ மச்சினேன்ற மரியாதைக்கு தான் பாக்குறேன். வேணாம் பொறுமையா இருக்கேன் அப்புறம் என் கோவத்தை நீ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் சொல்லிடுறேன். மதுரைக்காரன் என்ன சும்மா நினைச்சிடுறியா? ஒரு போன் பண்ணா போதும் புரியுதா? அவ்வளவுதான் மரியாதை ரெண்டு பேருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு புரியல. கை ஓடிக்காதது சீனை காட்டு. இந்த பொண்ணோட அண்ணன்ற ஒரு காரணத்துக்காக தான் நீ நின்றுகிட்டு இருக்க. அவ மேல விழுந்த அடி உன் மேல விழுறதுக்கு அவ மேல விழுந்த அடி மேல கையில பாரு. என்னடா பண்ணிக்கிறீங்க? யாரா ஃப்ரெண்ட் நீ? இருடா. மேலலாம் கை வச்சிட்டு இருக்கா நீ என்னடா புடிச்சிட்டு மதுரையில ஃபோன் பண்ணா வரதுக்கே 8 மணி நேரம் ஆகும். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லுங்க. வாணம் பேசி நிமிஷம் ஓரமா வாணம். சொல்றேன். என்னடா ஒரு சரிடா யார் மேல கை வாங்குற பாத்து வை. இந்த பொண்ணோட அண்ணன்ற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை விட்டு அவ மேல தெரியாம சொல்லுங்க நீ போய் நில்லாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரே போடா போ என்ன வரணும். நில்லுப்பா நீ என்ன பண்ணி என்னன்றப்ப நிக்கவே முடியல நீனா ஆட்ட ஆடுற நைட் எம்எல் போட்டா அவ்வளவுதான் போல இருக்குது. என்னடா பேசிட்டு என்னடா பேசிட்டு இருக்க? நான் நின்ன ஒரு நிமிஷம். அவன் பேசணும்னு சொல்றான் அவன் பேசணும் ஒரு அவ்வளவுதான். 2 நிமிஷம் பேசிட்டு ஒரு அடிக்கு காண மாட்டாங்கப்பா சக்தி. உனக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன சதுர அடியா இல்ல என்ன? டேய் இங்க பாரு 2 ரூபாய் பாரு என்னடா வீட்டுக்கு வந்த வரைக்கும் ஆடி பண்ணிட்டு ஏய் என்ன ஏமாந்தே கல்யாணம் பண்ணிட்டு தான பிரச்சனை. ஆமா ஓடி வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் இல்ல லூஸ் பை பைசா என்ன நீ என்னடா நீல ஃப்ரெண்டா மனுஷனா? ப்ரோ நிப்பாட்டுங்க. சக்தி வந்து நம்ம தம்பி தான் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ சக்தியும் நிசாவும் சொன்னாங்களேன்றதுக்காக ஜஸ்ட் உங்களை ப்ராங்க் பண்ணோம். எதுவும் தப்பா எடுத்துக்கிறாரு. ப்ராங்க் தான்ப்பா ப்ராங்க். ஏய் நிஷா நீ பைத்தியம் பண்ணி நிஷா. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஏய் அவன் இவ்வளவு சும்மா லவ் பண்ணவன் கூப்பிட்டு வந்து ப்ராங்க் தான்மா ப்ராங்க். லூசா ப்ரோ நீ இல்ல ஃப்ரெண்டா நான் கேக்குறேன். தயவு செஞ்சு அவன் ஃப்ரெண்ட் தானே நீ? போய்டுங்க நீ தயவு செஞ்சு போங்க. சரி இது பரவாயில்லை வேணா செத்துக்கலாம். உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கலாம். டேய் உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கலாம். பண்ணக்கூடாது. உண்மையா கல்யாணம் பண்ண என்னடா பேசுற? சரி ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ கேவலமா வேலை பார்த்துருக்க ப்ரோ. அப்பயே சொன்னேண்ணா வேற ஏதாவது பண்ணலான்ட்டு. தேவலாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா. இல்லைம்மா ஒன்றும் ஆக்சுவலாக இது தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போன்னு நினச்சோம். சரி ஃப்ரீயோட பேசிக்கலாம் வந்துட்டு. அழுவாத. அதுக்கு தான் இந்த பொண்ணை சொன்ன மாதிரி வேணான்ட்டு. சரி கேட்டாலும் தான் நான் உங்களுக்கு அதான் நானும் கொஞ்சம் யோசித்தேன். சரி விடு பார்த்துக்கலாம்.